ஹாய் மக்களே, குட் மார்னிங் எவ்ரிவன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காட்டன் இன்டர்நேஷனல் ஷிப்பில் டெய்லி ட்ரைனிங் ட்ரிப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தினம் நான் என்ன லேர்ன் பண்ணுறோம் அந்த விஷயத்தை உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம ட்ரைனிங் பீரியடில் இருக்கிறது வந்து ராஜராஜேஸ்வர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸாக நிறைய விஷயம் நம்ம இவனுக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் மேனுவரில் சொல்லி கொடுத்தோம். எப்படி வந்து 4 quarters மூவ் பண்ணுறது, ப்ளஸ் எப்படி வந்து பாடி ஆர்க் பண்ணுறது, லெஃப்ட் ரைட் கண்ட்ரோல்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செமையான எக்ஸசைஸ் ஒன்று சொல்லி கொடுத்தேன். ஒரு 45 டிகிரியில் ஃப்ரெண்ட்ஸ் அப்ரோச் பண்ணி இது பண்ணுறது. நம்மளுடைய லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக்கிங் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ரெயின் ப்ரெஷர் இல்லாமல் அவன் வந்து பேக் பண்ண தெரியணும். ஓகேவா? ஸோ அவனுக்கு தெரியல. ஓகே, அப்போ ரெயின் ப்ரெஷர் இல்லாமல் நான் வந்து பேக் பண்ண தெரியணும். ஓகே, குட். ஓகே, இந்த முறை நான் ரெயினை வந்து பிக் பண்ணல, அப்படியே வந்து பேக் பண்ணேன். ஓகேவா? மறுபடியும் குட். ஓகே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் கிளாஸில் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு அப்படியே வந்து ரெயினை பிடிச்சி இழுக்காமல் நம்ம வந்து வாய்ஸில் பேக் பண்ணுறது, சீட் கியூவும் வாய்ஸ் கியூலையும் பேக் பண்ணுறதை நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பாடி கண்ட்ரோல்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க்கிங்கு, சர்க்கிள் ஓட்டுறது, அப்புறம் 4 quarters மூவ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து பாடியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மேன்யூவர் பேஸ்டு ட்ரைனிங்ஸு. இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீடு அஜிலிட்டி கிடைக்காது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் என்ன முடிவு பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாத்தையுமே வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண லெவல்லேருந்து குறைச்சிக்க கூடாது. ஸ்டில் வந்து நான் என்ன பண்ணாக்கா அவனுடைய ஃபீட்டை ஃப்ரீ பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நல்ல மூச்சு இறக்க வேலை செய்ய வைக்கணும். ஓகேவா? மூச்சு இறக்க வேலை செய்ய வச்சு நல்ல ஸ்பீட் கண்ட்ரோல்ஸு ப்ளஸ் கைடிங் எக்ஸசைஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி பிளான் பண்ணுவோம். கைடிங் எக்ஸசைஸ்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஸ்கொயர்ஸு, சர்க்கிள்ஸு, ரெக்டாங்கிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஹார்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரா பண்ணுவோம். சரி, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து நம்ம வந்து பழைய விஷயம் என்ன பண்ணமோ அதுக்கு எந்த பாதகமும் ஏற்படுத்தாமல் இன்றைக்கி வந்து இவனுடைய ஸ்பீடை வந்து நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னாக்கா ஜஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து ரைட் சைடு சர்க்கிள் ஓட்டுறதுனால என்னுடைய ரைட் லெக் வந்து பிஹைண்ட் தி கேர்த் இருக்கணும். நல்ல ஃப்ரீயாக நகர்றான். ஓகே, குட் பாய். கொஞ்சம் லேட்டாக தான் இது பண்ணா. ஸோ குட் பாய். ஓகே அப்போ ஃபீட்டை வந்து டக்குன்னு நம்ம மூவ் பண்ண முடியணும். இவனை கொஞ்சம் அவன் நல்லா ஃப்ரீயான உடனே நான் வந்து ரேசிங் ட்ராட்டுக்கு போயிடுவேன். ஓகேவா? ரேசிங் ட்ராட்டுக்கு போயிடுவேன். லெட் மீ ஸ்டார்ட். அவுட் சைட் டயகனல் நான் ரைஸ் பண்ணோம். ஓகேவா? ஓகே, ஸோ அவனுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவன் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கி ஆகிறான். எனக்கு வந்து இல்லை இது வேணும். ஓகே, இப்போ கேண்டருக்கு போவோம். நான் மறுபடியும் சிட்டிங் ட்ராட்டுக்கு வந்துட்டு கேண்டர் கியூ. ஓகே, ஸோ நல்லா மூவ் பண்ணோம். டர்ன்ஸை எடுக்கிறேன். என்ன பண்ணுறேன்னா அங்கங்கே டர்ன்ஸ் எடுத்து ஸ்ட்ரெயிட் லைன் ஓட்டணும். ஓகே, டர்ன் எடுப்போம், ஸ்ட்ரெயிட் லைன் ஓட்ட, நிற்க கூடாது. அவனே ஸ்ட்ரெயிட் லைனுக்கு எடுக்கிறதுக்கு அவனுக்கு நான் ரிலாக்ஸ் பண்ண அவன் ரிலாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். அலோவ் பண்ண மாட்டேன். அவனா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு ஓடுறது எனக்கு ரொம்ப முக்கியம். குட். ஓடுறா.
குட் பாய். ஓடு 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 ஓடுறதுங்க. ஓடு நேராப்போ நேராப்போ நேராப்போ. நல்லா வா லெஃப்ட்ல. சரியா? நகர்ல மறுபடியும் லெஃப்ட்ல டர்ன் நல்லா எடுக்கணும். லெஃப்ட். குட் குட். ஓடு ஓடு ஓடு. ஓடு ஓடு. எப்பெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக வரணும். லெக் யூஸ் பண்ணு. நோ நோ நோ. குட். போ போ. நான் தான் கொடுப்பேன் உனக்கு ரெஸ்ட்டு. போ. நீயா ஏன் எடுக்கிற? லெக் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்க. Good. Good. Okay. ஓகேங்க, ஒரு நல்ல ரன்னு. மறுபடியும் ரிஃப்ளெக்ஷன் பார்த்துப்போம். ஸ்பீடு ஏற ஏற பாடியில் ஸ்டிஃப்னஸ் ஏறும். ஸோ எனக்கு வந்து எவ்வளோ ஸ்பீடு ஏறினாலும் பாடியில் ஸ்டிஃப்னஸ் ஏறக்கூடாது. ஓகே, ஹெட் வந்து சாஃப்டாக தான் இருக்கணும். ஓகே, குட் பாய். நல்லா நல்லா லெத்தாஜிக்கா வரான். கால் ஃப்ரீயாக. குட் பாய். நல்லா ஒரு ஸ்டாப் ட்ரை பண்ணோம். பேக் போ. ரெயின் கண்ட்ரோல்லாம் பேக் போ. போ 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 போ. இன்னும் போ. நல்லா 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 போ. நல்லா போ. குட் பாய். குட் பாய். ஓகே, குட் பாய். ஓகே, ஹெட் வந்து சாஃப்டாக இருக்கணும். எனக்கு சாஃப்டாக இருக்கணும். எங்கேயுமே ஸ்டிஃப்னஸ் இருக்கக்கூடாது. குட் பாய். குட் பாய். குட் பாய். நல்லா போ. சரியா அந்த ஸ்டாப் முயற்சி பண்ணல. ஸோ பேக் பண்ணிக்கிறேன். பேக் பண்ணிக்கிறேன். பேக் 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 பேக். நல்லா வாடா நல்லா வாடா நல்லா வாடா. முயற்சி பண்ணுறேன். குட் பாய். கடைசி 4 ஸ்டெப்பு அப்படியே ட்ரிப்பாக வர மாதிரி பண்ணாலும் அவனுடைய முயற்சியாக இருந்தது. குட் பாய். குட் பாய். குட். ஓகே, உழைக்க வைக்காமல் எதையுமே பண்ண முடியாது. நம்ம கடைசி வரைக்கும் லெஃப்ட் ரைட்டுன்னு முத்தா கொடுத்துருந்தோம்னாக்கா குதிரை நம்ம சொல்கிற பேச்சு கேட்காது. ஸோ அவனுடைய உண்மையான இன்னர் பொட்டென்ஷியலை நம்ம வெளியே எடுக்கணும்னா சம்டைம்ஸ் நம்ம கொஞ்சம் அபோவ் தி பார் அந்த அந்த விஷயத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மேலே போய் தான் கீழே இறங்க முடியும் கிராஃபில். ஸோ எனக்கு ஹாப்பி. நல்ல ஒரு ரைட் கேண்டர் ஓட்டணும் இல்லையா? லைட்டாக அவனுக்கு இதுவாகிட்டோம். மறுபடியும் என்னுடைய எய்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். நான் என் காலுக்கு வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கான். ஸோ நான் பஞ்சே கொடுக்குறேன். அந்த டைமில் எப்பெல்லாம் என் காலை மதிக்கலையோ அப்பெல்லாம் பஞ்சே கொடுக்குறேன். தலையை மேலே ட்ரிப் பண்ணா எனக்கு பிடிக்காத விஷயம். ஸோ அவனை பேக் வரட்டும். குட். ராங் லீட்.
லைட்டாக அங்கே சேலஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறான். பின்னாடி இல்லைடா தங்கம், பின்னாடி இல்லை, பின்னாடி இல்லை, அப்படி போமுன்னா அவனுடைய லெஃப்ட் சைடு வந்து புவர் சைடு. ஓகேவா, மறுபடியும் ராங் லீட். தலையை மேலே தூக்காதரா, மேலே தூக்காத, தலையை மேலே தூக்காத. நான் மறுபடியும் ஹெட்டை மட்டும் செக் பண்ணிக்கிறேன், கிராஸ் செக். மறுபடியும் மேலே தூக்குறான். ஸோ எனக்கு அது வேணாம், மேலே தூக்கினா அவனில் ஃபாஸ்ட்டாக ரிவர்ஸ் வர முடியாது. மறுபடியும் பார்த்தீங்களா, நான் மூவ்மெண்ட்டில் இருந்தாலும் என்னுடைய முன்னாடி எக்ஸசைஸை நான் விட்டு கொடுக்கவே இல்லை. இப்போ கையில் ஆட் பண்ணிட்டு தான் இருக்க ப்ரெஷர், கையில் ஆட் பண்ணலையான்னு கேட்காதீங்க. குட். இப்போ கப்பல் ஆஃப் ஸ்டெப்ஸ் அவனா வந்தான். அதை ஃப்ரீ பண்ணிக்கிறேன், நல்லா ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிக்கிறேன், ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிக்கலாம். தலையை மேலே தூக்காமல் அவன் ஸ்டாப் பண்ணணும். காலை ஃப்ரீ பண்ணிவிட்டு தலையை மேலே தூக்காமல் ஸ்டாப் பண்ணணும். ஓகேவா, நான் எப்போ என் காலை ரிமூவ் பண்ணணும். குட் பாய், குட் பாய். இந்த முறை ஸ்டாப் வந்து பர்ஃபெக்ஷனாக ட்ரை பண்ணல, பட் வந்து ஸ்டில் அவன் வந்து தலையை மேலே தூக்கல. எனக்கு பிடிச்ச விஷயம். ஓகேவா, ஸோ மறுபடியும் அந்த லீடு எடுப்போம். லெஃப்ட் லீடு வித்தவுட் ராங் லீடு எடுக்க விடாமல். ஓகேவா, அப்படி இல்லைன்னா ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குது, தப்பாக எடுக்கிற இது, அதை நான் சொல்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும். ஓகேவா, ஸோ ஷேப் பண்ணிக்கலாம். ஓகே, குட். நல்ல எனர்ஜிக்காக ஸ்டார்ட் ஆனா இடத்துல இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, லீடு எடுக்க போறேன். ஆனால் கரெக்ட் லீடு எடுப்பேன். அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஐ வில் புஷ் ஹிம் இன்டு தட் லீட். யூசுவலாக லெஃப்ட் லீடு எடுக்க சொல்ல லெஃப்ட் சைடு தானே ஹெட் ஹார்க்டாக இருக்கும், நான் ரைட் சைடு ஹார்க்டாக வச்சுப்பேன். அவனை அந்த லீடுக்குள்ளே தூக்கி தள்ளி வரும். தப்பு தான் எடுக்கிறான். குட் ட்ரை. எனக்கு மறுபடியும் நான் அவனை எடுக்கிற வரைக்கும் புஷ் பண்ண போறேன். Good boy. Hey. Oh. Good. எடுக்க வச்சேன் பார்த்தீங்களா? அப்போ ஏன்னா அவனை அடிக்கல, நான் தூக்கி தள்ளி விட்டேன். அவனுடைய ஷோல்டரை ஏற்றி தள்ளி விட்டேன். நேரா போ, நேரா போ. லெஃப்ட் வா, வா, லெஃப்ட் வா, வா, ஓடு, ஓடு, லெஃப்ட் வா, லெஃப்ட், லெஃப்ட், நல்லா வாடா, லெஃப்ட், லெஃப்ட், வா, ஸ்பீட் வா, ஸ்பீட் வா, ஓடு, 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 வா, லெஃப்ட், லெஃப்ட், குட், வா, லெஃப்ட் வா, வா, அங்கே போய் ரெஸ்ட் கொடுக்குறேன், வா, அந்த சேர் கிட்ட, ஓடு, 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 ஓடு. நல்ல முயற்சி, நல்ல முயற்சி. குட் பாய், குட் பாய். குட் பாய். ஓகே, சிக்னல் இல்லாமல் இந்த முறை நான் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு பண்ணேன். என்னன்னா, ஹவுஸ் இல்லாமல் கால் மட்டும் எடுத்தா நிற்கிறானு பார்த்தேன், நிற்கல. பார்க்கில் போயிட்டுருக்கோம். ஓ பழக்கம். ஸோ இப்படி போயிட்டுருக்க ரைடிங்கில் இருக்கிறவன் எப்படின்னா எடுத்துனா நின்றுணும். ஓகேவா, ஸோ சிக்னல் என்னன்னா இதுதான். ஓகே, ஸோ அவனுடைய ஃபீட்டை நல்லா ஃப்ரீஅப் பண்ணோம். நல்லா ட்ரைவும் பண்ணான் அவன். நாட் பேட். குட் பாய், குட் பாய். ஓகே, ஓகே, குட். ஸோ கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ரெஸ்ட்டு. அது வரைக்கும் சும்மா நான் தலையில் விளையாடிக்கிறேன். அவன் நல்லா கீழே லாங் அண்ட் லோவாக கீழே போட்டோம்.
ரெஸ்ட் எடுக்கட்டும். குட் பாய், குட் பாய். லெஃப்ட்டை சும்மா 2 ஃபிங்கரில் பிக் பண்ணால் வரணும். அதே ஃப்ளெக்ஷனில் ரைட்லேயும் டர்ன் பண்ணால் வரணும். குட் பாய், குட் பாய், குட் குட் குட். சூப்பர் அடங்க, சூப்பர். குட் பாய். ஓகே, இப்போ அவனுக்கு குட் பாய். ஓகே, ஓகே. இப்போ அவனுக்கு கொஞ்ச நேரம் வாக்கில் ஒரு சில விஷயம் சொல்லி கொடுக்கலாம். அது என்னன்னா, என்னுடைய காலில் ரீட் பண்ணுறது கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணோம் அப்படின்றத சொல்லி கொடுப்போம். ஃப்ரண்ட்டில் விழுந்தான், ஆனால் அவனுக்கு வந்து புரிஞ்சது. ஓகே, மேபி நான் அதை என்ன ஹோல்டு பண்ணியிருந்தேன், ஃப்ரண்ட்டில் விழுந்திருக்க மாட்டான். என்ன பண்ணான், கால் எடுத்தோடனே அவன் ரீட் பண்ணிட்டான். நான் வந்து அவன் சொல்ல கால் எடுத்தோடனே ரீட் பண்ணிட்டான், பட் ஃப்ரண்ட்டில் இப்படி போயிட்டான். ஃப்ரண்ட்டில் போச்சுன்னா ரொம்ப டேஞ்சரஸ் திங். ஒரு ஹார்ஸ் ஃப்ரண்ட்டில் இப்படி நின்றுச்சுன்னா நம்ம என்ன ஆகும், வெளியே தள்ளிடணும் நம்மள. ஸோ ஃப்ரண்ட்டில் நிற்க அலோவ் பண்ணக்கூடாது. அவன் என்ன பண்ணிடணும், பேக்கில் அலோவ் பண்ணிடணும். ஸோ மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். நான் என்ன பண்ணிக்கிறேன், பேக்கை லைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஐயோ ஹோ, அது பழக்கமாயிடுச்சுங்க. நான் அதான் சொல்கிறேன், நம்மள ஒரு குதிரை நல்லா பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளை நம்ம திருத்திக்கணும். அதுக்கப்புறம் தான் குதிரை கிட்ட எதிர்பார்க்கணும். நம்மக்கிட்டே பல மிஸ்டேக் வச்சுக்கிட்டு நல்லா 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 குட். ஓகே, மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த முறை நான் என்ன பண்ணேன்னா 2-3 ஸ்டெப்பு போயிட்டு காலை எடுத்து அவனுக்கு டக்கு லெக்கை ரிமூவ் பண்ணி அவனுக்கு ஸ்டாப் சொல்லி ரிவர்ஸ் எடுத்தேன். ஓகே ஓகே, நல்ல ஒரு ட்ரை கொடுத்தோம். ஓகே, தலை மேலே வந்தது பரவாயில்ல. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு என் காலை நல்லா புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் நான் தலையை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு அதை பண்ணனா 2 ப்ரெஷர் ஆகிடும். டக்குன்னு தலையை பிடிச்சி இழுத்து பம்ப் பண்ணி இப்போ மேலே தூக்கணும்னா என்ன ஆகும், 2 ப்ரெஷர் ஆகிடும். ஃபஸ்ட்டு என் காலை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டோம், அப்புறம் நான் இது பண்ணிக்கிறேன். ஃப்ரீ ஆகணும், மைண்ட் ஃப்ரீ ஆகணும். நின்னா என் காலை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறான். ஸோ நான் எப்போ இது பண்ணுறோம் அவன் ஸ்லோ ஆகணும். ஓகே, மறுபடியும் இந்த முறை நல்லா டர்ன் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. ஷோல்டர் போடுற மாதிரி ஃபீல் ஆகுது.
ஆளை லிசன் பண்ணவே இல்லை. ஸோ கொஞ்சம் அப்ரப்டாக இருந்துட்டேன். இந்த இடத்துல லைட்டாக இது பண்ணால். ஸோ இப்போ பண்ண மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடு நம்ம ஒரு இது ஓட்டணும் இல்லையா, அதே மாதிரி ரைட் சைடு ஓட்ட போகிறேன். ரைட் சைடு அவனுடைய ஃபேவரட் சைடு, அதனால் லீடில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அவனா கரெக்ட் லீடு எடுப்பான். நான் ஜஸ்ட் வந்து அந்த ஆக்சிலேட்டரை மட்டும் புஷ் பண்ணனா போதும். ஓகே, பாருங்கள் எப்படி கலெக்ட் ஆகிக்கிறான் பாருங்க. ட்ரை பண்ணுறா சோதா, என்ன அவ்வளோ இது படு, அப்படியே ரெஸ்ட் கேட்குறான். ஏன் உன்னால் ஓட கூட முடியாதா? பாரு என்ன முயற்சி பண்ணுறான், ஸ்டாமினா அப்போ தான் வளரும். பொம்பளை புள்ள சக்தி கூட்டின்னு வந்து விட்றான் பாரு, நல்லா தூக்கி சாப்பிட்டு போயிடுவோம். ஓடுறா ஓட, ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகணும். ஓகேங்க, ஸோ எனக்கு கேஸ் பெடல் கம்மியாக இருக்குது. மேபி நாளைக்கு இதே எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோன்னு வாய்ப்பு இருக்குது. கேஸ் கம்மியாக இருக்குது, நல்லா ஓடணும், அப்படியே கிளம்பணும் ஹார்ஸு. ஸ்டில் இவனுக்கு நேச்சுரல் எபிலிட்டி அந்த அளவுக்கு இல்லை, பட் கொண்டு வந்துடுவோம். நேச்சுரலாக இயற்கையாக ஒரு சிலது இருக்கும், உட்காந்தவொடனே விடுறா நான் கிளம்புறேன் அப்படின்னு இருக்கும். ஆனால் இவன் ஸ்டில் இவனை குரலாக சொல்ல முடியாது, இவனுக்கு ஸ்டாமினா பில்ட் ஆகல. ஸ்டாமினா பில்ட் ஆச்சு, நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி கிளம்புவோம். ஓகேவா? ஓகே ராஜ் சார். ஓகேங்க, இன்றைக்கான ட்ரைனிங் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் காட்லின் இன்டர்நேஷனல் யாரா புதுசாக வந்துருந்தீங்கன்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே கிடைக்கும். தேங்க்யூ, பாய்.